எதுவும் பாவம் இல்ல. இப்ப நீங்க வரீங்க, எத்தனை பூச்சி கொண்டு வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்க கார் எத்தனை உயிர் எடுத்ததுன்னு தெரியாது, இல்லையா? இது அறியாம, இது விதி. இத மாத்த முடியாது. என்ன மாத்த முடியாது? ரோடு போடும் போது எத்தனையோ ஜீவராசியை கொண்டு இருப்பான், அதையும் மாத்த முடியாது. கண்ணுக்கு தெரிஞ்ச பாவம். ஒரு பெண்ணை ஏமாத்துறது பாவம், தாய் தகப்பன சாப்பாடு போடாத குடும்பம் பண்றது பாவம், அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்றது பாவம், கூட பிறந்த சகோதரி அலுவலிக்கிறது பாவம், கட்டின மனைவி அலுவலிக்கிறது பாவம். சொல்லுதான் உங்களுக்கு. அதுதான் நம்ம கூட சுத்தி இருக்கிறவங்கள ஏமாத்துறது பாவம். என்ன பாவம்? ஏமாத்துறது. ரெண்டாவது மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, தன் சூழ்நிலமா வாழ்றாங்கல்ல, என் குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படின்னா இருந்துட்டு போகணும், அது ஒரு பாவம். இதெல்லாம் பாவங்கள் நம்மள அறியாத கோடிக்கணக்கான பாவங்கள் சேருது, லட்சக்கணக்கான பாவங்களும் சேருது. என்ன மகான்கள் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தியானம் அன்னதானம் பண்றது, இந்த வஸ்திர தானம் பண்றது, இதுலதான் இந்த பாவங்கள் எல்லாம் கழியுன்றாங்க. இந்த பணம் வச்சிருக்காங்க, பணம் வச்சிருக்க கஷ்டப்படுறாங்க. நான் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்ன இந்த எடப்பாடியை பத்தி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆமா, நிறைய விஷயம் அவரை பத்தி அந்த வீடியோ வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா, இன்னைக்கு அதுதானே நடந்துட்டு இருக்கு.